ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பேசிக் அண்ட் பெர்ஃபெக்டான ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரெசிபி. நான் வந்து பீட்டர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் கேக் எடுக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வேணும், நீங்கள் பீனஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் பீட்ரு யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். இன்னும் நம்மளுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. பீட்ரு யூஸ் பண்ணாமல் விஸ்க் யூஸ் பண்ணி செய்கிறது, மிக்சர் ஜார் யூஸ் பண்ணி செய்கிறது, அதெல்லாம் நான் ஃபியூச்சர் ரெசிபிஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்ம வந்து மைதா மாவு சலிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு அளந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கோரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நரைச்சி எடுக்கக்கூடாது, அழுத்தியும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி இந்த தலை தட்டி எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ட்ரை பவுலில் ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் சேர்த்துக்கிறேன் அரை கப் மைதா மாவு. இதே மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அது கூடாலே ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து டார்க் கொக்கோ பவுடர், லைட் எதுனாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படிலாம் 2 to 3 டைம்ஸ் நல்லா சலிச்சுக்கோங்க. நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக வச்சுருந்தேன். அப்புறமா இன்னொரு ட்ரை பவுலில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம இன்றைக்கி செய்கிறது வந்து ஹாஃப் கேஜி அளவுக்கான மெஷர்மெண்ட்டு. அடுத்தால இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா நுரைச்சி வரும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். அடுத்து நம்ம இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து 6 டேபிள் ஸ்பூன். நான் வந்து ஒரு 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு மெதுவாக பீட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து கரையாமல் கிடந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வரணும். ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி வரணும். விடாமல் வரும்ல, அந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தால இதில் வந்து நம்ம சலிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கலாம், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த மாதிரி பீட்ரு வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்ரு வந்து ஆன் பண்ணிக்கலாம். பீட்ரு ஆன் பண்ணி ஒரு 5 செகண்ட், ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு 5 to 6 செகண்ட் மட்டும்தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து செகண்ட் பேட்ச் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மெதுவாக ஸ்லோவாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்ரு ஆன் பண்ணி ஒரு 5 to 6 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆயிலெலாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா வராது. இப்போ வந்து நான் எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஆயில், நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான், அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 5 செகண்ட் மட்டும் ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ரு ஆஃப் பண்ணிடலாம். இனி பீட்ரு வந்து தேவையில்லை. அடுத்தால ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நம்மளுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அது நான் வந்து போக போக நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இனி வந்து ஒரு ஆரஞ்சு டின் எடுத்திருக்கேன். ஹாஃப் கேஜ் கேக் தானே செய்கிறோம், ஸோ ஆரஞ்சு டின் சரியாக இருக்கும். இதில் வந்து ஆயில் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் வந்து நம்ம போட்டுடலாம். நீங்கள் வந்து 1 kg எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 7 இன்ச் டின் எடுத்துக்கலாம். 7 இன்ச் டின் எடுத்திங்கன்னா கேக் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதே இது 8 இன்ச் டின் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஹாஃப் கேஜுங்கிறதுனால ஆரஞ்சு டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இனி இதில் வந்து நம்மளோட கேக் பேட்டரை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தாக்கி நம்மளுக்கு வந்து போயிடும். ரொம்ப பெரிய பெரிய ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இனி இதை வந்து ப்ரீஹீட் பண்ணால் அவன், அப்படி இல்லைனா குக்கரில் உள்ளே வச்சுட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. அவன்லேயே இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ். குக்கர் அப்படி இல்லைனா கடாயில் வைக்கிறீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே வச்சுட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் வந்து 30 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து 30 நிமிஷம் கழிச்சு நல்லா பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து கேக்கு நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் கேக்கை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இந்த கத்தி ஏதாவது வச்சு சைடில் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கேக்கு வந்து வெளியில் எடுத்துக்கோங்க, ஈஸியாக வந்துடும். இனி அந்த பட்டர் பேப்பரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
நல்ல சாஃப்ட்டு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட் இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி நீங்கள் பிகினஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னாக்கி நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனாலும் இது வந்து பீட்ரு வச்சு செய்கிறது. நம்மளுக்கு வந்து பீட்ரு இல்லாமலும் செய்யலாம். விஸ்க் யூஸ் பண்ணி, மிக்சர் ஜார் யூஸ் பண்ணி வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து செய்யலாம். ஸ்பாஞ்ச் கேக், அந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து ஃபியூச்சர் ரெசிபிஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெத்தடை வந்து நான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து லேயராக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் கேக்கு செய்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.